உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கலன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியா இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலை என்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் அந்த இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்து தான் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி சித்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். டிசம்பர் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம்? கடக ராசிக்கு. அதாவது இந்த டிசம்பர் மாதம் என்பது வரக்கூடிய 2025ஆம் ஆண்டினுடைய வெற்றிக்கு அடித்தளம் இடுகின்ற ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகிறது. போனதெல்லாம் போட்டுப்பா, அடுத்த வருஷம் நமக்கு நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் எல்லாம் எதுக்கு? இந்த டிசம்பர் மாதம் அதற்குரிய பணிகளை அதற்குரிய அச்சாரப்பணிகள் அடித்தளமிடுகின்ற ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகிறது கடகராசிக்கு. அதில் சந்தேகமே இல்லை. மிகப்பெரிய வெற்றி பெறுகின்ற ஒரு பல விஷயங்களை இங்கே உருவாக்கக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. ஏன்னா கடகராசிக்கு 10ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தின் கிரகங்களே கடகராசிக்கு 5-10க்குரிய செவ்வாய் கடகராசியிலே இருந்து சுக்கிரன் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. சுக்கிரன் 4-11க்குரியவர். பொதுமக்கள் ஆதரவு, நண்பர்கள் ஆதரவு. அது என்ன, கடந்த காலத்தில் நிறைய சனி வக்ரத்தினால பல பாதிப்புகள் சிலருக்கு இருந்திருக்கலாம். அதை மறுக்க முடியாது. நிறைய அதாவது எதையாவது வியாபாரத்தை செஞ்சுட்டு தொழிலை பண்ணிவிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு, இல்லை கணவன் மணி பிரச்சனைகளோ தொழில் பிரச்சனைகளோ, தொழிலை வச்சு நட்டமாறு, தொழில் இல்லாமல் அந்த தொழிலை அடைச்சிட்டு இந்த கடையை அழுத்து மூடுறது, ஒரு வியாபாரத்தை தொடங்கி சரியில்லாமல் அந்த வியாபாரத்தை திரும்ப மூட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கடந்த 5 மாதங்கள் அப்படிப்பட்ட மாதங்கள். ரொம்ப வேதனை தான், அதை மறுக்க முடியாத உண்மை. இந்த நிலையெல்லாம் மாறுவதற்காகத்தான் இது அதாவது ஒரு ஃபினிஷ், ஒரு ஃபைனல், ஒரு ஃபினிஷிங். கெட்டது ஒரு ஃபினிஷிங் ஆகுது.
கெட்டதெல்லாம் ஒரு ஃபினிஷிங் ஆகுது, நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொமோட்டர் வரப்போகுது. கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். புரிஞ்சுட்டீங்களா? கெட்டவன் அழிய போகிறார், நல்லவன் தலை நிமிர்ந்து வாழப் போகிறார். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிய போகிறது, நல்லது தலை நிமிர்ந்து வாழப்பட்டு நல்ல யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதுதான் இந்த டிசம்பர் மாதத்துடைய சிறந்த யோக பலன்கள். எப்பவுமே ஒரு 5-10க்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, சில பேருக்கு பிள்ளைகளால் நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு புதிய தொழில்கள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய பதவிகள் இருக்கு. அதாவது கடகராசினுடைய பிள்ளைகளுக்கு இல்லை கடகராசிக்காரர்களுக்கு வருமானங்கள். அது 5ஆம் அதிபதி எப்போயுமே ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட 5-10க்குரியவர் கேந்திர தசம தொழிற்சானவை தனஸ்தா, அதாவது கடகராசியிலே இருந்து சுக்கிரன் பாரு, அதாவது மகரத்திலிருந்து சுக்கிரன் பாரு, மகரத்தில் சுக்கிரன் இருந்து பார்க்கும்போது மகரத்தில் சுக்கிரன் எந்த அதிபதி ஆகிறாரு? 4-11க்குரிய அதிபதி, 4ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 11ஆம் அதிபதியும் செவ்வாயை பார்க்கும் பொழுது அப்போ புதிய முதலீடுகள், புதிய வேலை வாய்ப்புகள். ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணி ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணாங்க, போச்சாங்க. ஒரு வேலைக்கு பணம் கட்டினா ஏமாத்திட்டு போயிட்டா. ஒரு தொழிலை வச்சோம், சரியில்லாமல் போச்சு. இது கடந்த ஒரு 5 மாதங்கள், நீங்கள் எல்லாம் கடந்த காலங்க 5 மாதம் நிறைய சோதனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். அதை மறக்க முடியாத உண்மை. இதைத்தான் சொல்கிறேன். சிலருக்கு சாதனை படைக்கும், சிலருக்கு இப்படி ஆயிருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அதுக்காகத்தான் இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். சிலருக்கு சாதனை படைச்சிருக்கும், அதில் மறக்க முடியாத உண்மை. சிலருக்கு நிறைய நட்டங்கள், தொழில் நட்டங்கள், வியாபார நட்டங்கள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல. ஏன்னா ஆண்டை ஒவ்வொருத்தர் கட்டத்தையும் தனித்தனியாக படைச்சிருக்காரு, மறந்துடாதீங்க. இறை எல்லாத்திற்கும் இது கடகராசின்னு பொதுவாக எல்லாருமே இருந்தாலும் ஆண்டை ஒவ்வொரு கடகராசிக்கும் ஒவ்வொரு விதமான யோகத்தை படைச்சிருப்பார். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு யோகங்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்கு, நான் எப்படி வாழணும், எப்படி தொழில் பண்ணணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன பிரச்சனை, அது எப்படி சரியாகணும், குடும்ப பிரச்சனைகளா, என்ன பிரச்சனை சரியாகணும், வியாபாரம் சரியாகணுமா, குடும்ப பிரச்சனை சரியாகணுமா, இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கா, எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலேருந்து எடுக்கக்கூடிய யோகங்க. இங்கே அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கிக்கலாம், எக்கதனாவோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இங்கே பொது பலன்கள், சரிங்களா? அத்தனை சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். அவரவர் கர்மாவின் அடிப்படையில் பிரம்மனால் என்ன உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறார். ஏன்னா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறு. ஏன் இந்த உறுதி கொடுக்குறேன்னா, அந்த ஒரு ஞானத்தை இறைவன் வழங்கியிருக்கிறார். அந்த ஒரு ஞானத்தை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் வழங்கியிருக்கிறார். அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஒரு உறுதி உத்தரவாதம் ஏன் கொடுக்குறேன்னா, எங்கெங்கே அலைஞ்சு நடந்து எங்கெங்கே அலைஞ்சு திரிஞ்சு நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஏன் திரும்ப திரும்ப அந்த உறுதி உத்தரவாதம் கொடுக்குறேன். இங்கேயும் நடக்கலைன்னு வரக்கூடாது. எங்கெங்கேயோ அலைஞ்சு எரிஞ்சு பார்த்தோம் நடக்கலை, இவரையும் பார்த்து நடக்கலைன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த மாதிரி அந்த வேதனை அந்த அனுபவிச்சு பார்த்தா தெரியும். சார் எத்தனையோ இடத்துல ஜாதத்தை பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்ற வேதனை பாருங்கள். இதுக்காக இதுக்கு பல பேர் ஒரு சிலர் ஒரு தெரிவிக்கிறேன், இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு தெய்வ சக்தியின் மூலம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கெல்லாம் அலையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கே அதுக்கு தூக்கிட்டு வருஷக்கணக்கு அலையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு நல்லது நடக்கணும். புரிஞ்சுட்டிங்களா? இல்லை நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிச்சயமாக கடகராசிக்கு பல பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல யோகங்கள், தொழில் யோகங்கள், வருமான யோகங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அதில் மாற்றமே இல்லை.